மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுற கோச்சாரத்தில் அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே சிறப்பு. அதுலேயும் இந்த வாரம் கடைசி புது வருஷம் பிறக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள். அதற்கான பேஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாட்ரி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஏற்றம், முன்னேற்றம், லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஜாப் இருக்கும், எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் அந்த வேலையில், அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் சிவ வழிபாடும், எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். இன்னுமே ஏற்றமான முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.